அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க லீவ்ல இருக்கறதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் கேக்குறாங்க. அதனால சிக்கன் போன்லெஸ் வச்சு சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல சிக்கன்ல மஞ்சள், உப்பு, ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு வேக வச்சுட்டு அதோட தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு சிக்கனை பிச்சு எடுத்து வச்சிருங்க. நான் சிக்கன் ஸ்டஃபிங் பண்றதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் செய்யறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃபிளவர் மாவு நல்லா ஜலிச்சுக்குங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப மாவுல கெட்டி எதுவும் இல்லாம இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தாதான் நம்ம ஷீட் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். ஷீட்குள்ள வைக்கிறதுக்கு நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப கடாயில எண்ணெய் சூடானதும் பொடிசா கட் பண்ண 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், பிச்சு எடுத்து வச்ச சிக்கன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 2 தக்காளி பொடிசா கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு அடுப்பு சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு கடைசியா கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சிக்கன் ஸ்டஃபிங் நல்லா ஆறட்டும். இப்ப மாவு கெட்டி இல்லாம இந்த மாதிரி தோசை மாவு பதத்துல தண்ணியா இருக்கணும். அப்பதான் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் நல்லா வரும். இப்போ ஒரு காட்டன் துணி எண்ணெயில டிப் பண்ணிட்டு பேன்ல நல்லா தடவிக்குங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து போட்டு சைட்லயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஸ்டவ்ல வச்சிடுங்க. அடுப்பு சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னா ஷீட் சூப்பரா வந்துரும். இதே மாதிரி ஒரு கரண்டியா போட்டு ஷீட் செஞ்சு வச்சிருங்க. இந்த மாதிரி மெலிசா செஞ்சீங்கன்னா ரோல் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். செஞ்சு வச்ச ஷீட்ல சிக்கன் ஸ்டஃபிங் 2 ஸ்பூன் போட்டு செஞ்சு வச்ச மாவு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுட்டு எல்லா சைட்லயும் அந்த மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எல்லா சைட்லயும் லைட்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி செஞ்சு வச்ச ஷீட்ல எல்லா ரோலும் செஞ்சு வச்சிருங்க. வேணுங்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு மீதி இருக்கிற ஷீட்டை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மறுநாள் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ செஞ்சு வச்ச ரோலை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப கடாயில எண்ணெய் சூடானதும் செஞ்சு வச்ச ரோலை ஒண்ணுனா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஒரு சைடு கலர் மாறினதும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற ரோலும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டான சிக்கன் ரோல் ரெடி. டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா மயோனைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். என்னுடைய பசங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் ரோல் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி உங்க பசங்களுக்கும் இந்த லீவ்ல செஞ்சு கொடுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த மினி vlogல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.